கிறிஸ்துவுக்குள் அன்பான காலை கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் புண்ணிய நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கு. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற செய்தி அல்லது வாக்கு தத்துவம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா 1 யோவான் 4:7 வசனம் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. இது ஒரு கட்டளையாக கொடுக்கப்படுது. ஒருவருக்கொருவர் அன்பா இருக்க கடவுள். ஒரு குடும்ப முகாம் ஒன்று நடந்துச்சு. முகாம்னா எல்லாரும் அழைக்கப்பட்டிருந்தாங்க, குடும்பமாக அழைக்கப்பட்டிருந்தாங்க. அந்த முகாம்ல நிறைய பேச்சாளர்கள் இருந்தாங்க. பேசுவதற்கான அவங்க பாயிண்ட்டுங்களை ஒருத்தரா சொன்னாங்க. ஒருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெற்றோர்களின் பங்கு என்ன அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசினாங்க. அல்லது கணவன் மனைவி உறவின் காரியங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பேசினாங்க. அல்லது தன்னுடைய மாமனார் மாமியாரை வீட்டில் வச்சு பார்க்கறது எப்படி, நம்முடைய உறவினர்களோட நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த குடும்ப முகாமில் பேசப்பட்டுச்சு. அப்படி பேசி கொண்டிருக்கும் பொழுது எல்லா காரியங்களும் கேட்பதற்கு நன்றாக இருந்தது. அங்கிருந்த ஒரு மனுஷர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, அது பேசி கொண்டிருந்த அந்த செய்தியிடம் விசேஷமா கணவன் மனைவி உறவுக்காக பேசி கொண்டிருந்த ஒரு இடத்துல ஒரு கேள்வியை எழுப்பினார். என்ன கேள்வி எழுப்பினாராக, உண்மையாகவே நான் தேவனுக்கு பயந்திருக்கிறேன், ஆனாலும் என்னது என் மனைவி அதிகமாக நேசிக்க விரும்புகிறேன், ஆனால் என்ன செய்ய முடியல, என்னால முடியல, நேசிக்க முடியல. ஏன் அப்படின்னு சொன்னா, திடீர்னு என் மனைவி நடந்து கொள்ளுகிற விதம், அதாவது என்ன, அப்படி சில டைம்ல அவ வார்த்தையாலோ அல்லது குணத்தாலோ அவருடைய செய்கையாலோ சில காரியங்களை எனக்கு செய்யும் பொழுது என்னுடைய மனசுல இருக்கிற அந்த அன்பை என்னால் என்ன செய்ய முடியல, வெளிக்காட்ட முடியல. அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. அவருடைய அன்புக்காக நான் ரொம்ப ஏங்குறேன். ஆனா அவ என்ன செஞ்சிடறான், சில வேளையில இப்படி பண்றாங்களே, இப்படிப்பட்டவங்க கிட்ட நான் எப்படி அன்பு செலுத்துவது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதுல நான் அவங்ககிட்ட அன்பு செலுத்துறேன்னு சொன்னா அது என்னுடைய ஒரு நடிப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் அங்க சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே அந்த பேச்சாளர் அல்லது அது அட்வைஸ் பண்ண வந்த அந்த கவுன்சில் பண்ற அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா நீங்க சொல்றது ரொம்ப நிஜம்தான். அப்படி ஒரு காரியம் இப்படி நீங்க நினைக்கும் போது உங்களுக்கு ஆப்போசிட்டா ஒருத்தவங்க நினைக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட அன்பு செலுத்துறது ரொம்ப கடினம் தான். ஆனா என்ன செய்யணும், காயப்படுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம எதிராதபடிக்கு அவங்ககிட்ட தொடர்ந்து நாம என்ன செய்யணுமா, நாம எப்படி இருக்கிறோமோ நல்ல குணத்தோட நம்ம நேசிக்கிறதோட நம்ம நேசிப்போம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், அதுல ஒரு காலகட்டத்துல அதுல மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு சொன்னாராம். இன்னொருத்தர் சொன்னாராம், ஆமா, ஒருத்தவங்க நம்மள நாயேன்னு சொல்றாங்க, அவங்க கிட்ட போய் எப்படி நம்ம அன்பை காட்ட முடியும், ஏன்னா நாயின்னு சொல்லி திட்டாங்களேன்றதுதான் மனசுல வருமே தவிர எப்படி நாம அன்பு காட்ட முடியும் அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஒருவர் அன்பா இருக்கணும். ஒருவேளை நாம நேசிக்கிறவங்க நம்மளை நேசிக்காட்டியும் கூட நாம அவங்கள நேசிக்கணும். ஒருவேளை நம்ம திட்டினவங்க நம்ம கிட்ட அவங்கள நம்ம வெறுக்காதபடிக்கு, நம்மை குறித்து தரக்குறைவா பேசுறவங்கள நம்ம வெறுக்காதபடிக்கு இருப்பது என்னதான் ஒரு அன்பான காரியம் தான். அவங்கள போய் எதிர்த்து ஏன் என்னை பத்தி பேசுனீங்க அப்படின்னு நீங்க கேட்காம இருந்தாலே அது என்னதான் ஒரு அன்பு தான் அப்படின்னு சொல்லி அவர் அந்த காரியங்களே சொன்னார். இந்த காரியங்களை நீங்க பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா இதுல நம்ம எல்லாருமே ரொம்ப குறைவுபட்டவர்களாக காணப்படுறோம். யாராவது நமக்கு ஒரு ஆண்டவர் சொல்றார், ஒரு கன்னத்துல இருந்து அவங்க ஒரு கன்னத்தை காட்டுங்கன்னு, அவங்க ஒரு கன்னத்துல இருந்து அவங்க கை கீழே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய கை எங்க இருக்கும், அவங்க கன்னத்துல அறையப்பட்டிருக்கும். அப்படிதான் நம்மளுடைய குணாதிசயங்கள் இருக்குது. ஏன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை அல்லது தேவனுடைய வசனம் என்ன இல்லை, செயல்பாடுல இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒரு அன்பு கூற கடவும், அது கண்டிப்பா நீங்க செஞ்சுதான் ஆகணும். ஏன்னு சொன்னா, நான் உங்களை நேசிக்கிறேன், என்ன நேசிக்கிற பிள்ளைகளும் அப்படி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறார். சத்துருக்களை சிநேகிங்க அப்படின்னு சொன்ன அவர் அதை செய்தும் காட்டினார். சத்துருக்களை சிநேகிங்கள் என்று சொன்ன தேவன் அதை செய்து காட்டினார். அதே காரியத்தை நம்மகிட்டையும் அவர் எதிர்பார்க்கிறார். ஏன்னு சொன்னா, நம்ம அவரை அப்பா என்று அழைக்கிறோம். அவருடைய குணாதிசயம் நம்ம இடத்துல இருந்து இருக்கணும். அவருடைய பிள்ளைகள் எப்படி கெட்ட பழக்கத்தோடு இருந்தா அவருடைய பிள்ளைகள்னு சொல்ல முடியுமா? ஒரு ராஜாவின் பிள்ளை போய் தெருவில்
குடித்து ஆட்டம் போட்டுட்டு இருந்தா அது ராஜாவுக்கு பெருமையா இருக்கும், அது இகழ்ச்சியா இருக்கும்ல. அதே மாதிரி தான் நம்முடைய பரலோக ராஜா, பரலோக தந்தை உங்களுக்கு எதிர்பார்க்கிற குணாதிசயம் அதுவாக இருக்குது. நீங்க சவுலின் வாழ்க்கையில பாருங்க. சவுல் என்ன செய்வாருன்னு சொன்னா, தாவீதை எப்படியாவது கொன்று போட்டுடணும் அப்படின்னு சொல்லி அவர் சுற்றி திரிவாரு. ஆனா இவர் என்ன செய்வாரு, ரொம்ப சாந்தமா, ரொம்ப சமாதானமா அவருக்கு என்ன செஞ்சாரு, அவர் என்ன செய்யல, எதிரியாளியாக பார்க்கல. சவுல் எதிராளியாக பார்த்தாலும் தாவீது அவரை தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட மகன் என்று பார்த்தார்ல, அதே மாதிரியான குணாதிசயத்தை ஆண்டவர் உங்களுக்கு எதிர்பார்க்கிறேன். ஏன் தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொன்னாருன்னா, அவரோடு இருந்த இந்த குணாதிசயம் கூட. அவர் எந்த தேவைனாலும் ஆண்டவரை நோக்கி ஓடுவார், எதை செய்தாலும் ஆண்டவரத்துல சொல்லிடுவார், தப்பு செஞ்சாலும் போய் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்பார்ல. அப்பேற்பட்ட அந்த மகனை தேவன் நேசித்தது போல உங்களையும் என்னையும் நேசிக்க அவர் காத்திருக்கிறார். நமக்கு அவர் கொடுத்திருக்கிற கட்டளை என்னன்னா, ஒரு அன்பாயிருங்கள். நம்ம அன்பா இருப்போம் அப்படின்னு சொன்னா தேவனுடைய குணாதிசயத்தை, அவருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கிறோம் என்பது உண்மையாக இருக்கும். நீ 1 கொரிந்தியர் 13 பார்த்தீங்கன்னு சொன்னா, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் சகிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. எத்தனை காரியங்கள்ல அன்பு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு அன்பா இருங்க. நீங்க அன்பா இருப்பீங்கன்னு சொன்னா சில காரியங்கள் என்ன செய்வீங்க, விட்டு கொடுப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, சமாதானமா இருப்பீங்க. எத்தனை முகாம் நடத்தினாலும் அது மாற்றம் வராது. உங்க இருதயத்துல மாற்றம் அடையும் போது ஆண்டவர் உங்களோடு கூட இடைபடுவார். அது உங்களுடைய வெற்றியின் வாழ்க்கையாக, உங்கள் வாழ்க்கை சந்தோஷத்தின் வாழ்க்கையாக மாற்ற தேவன் காத்து கொண்டிருக்கார். இறைவன் இருக்க வேண்டிய இடத்தில் சுயம் இருந்தால், இறைவன் இருக்க வேண்டிய இடத்தில் சுயம் இருந்தால், அமைதி இருக்க வேண்டிய இடத்தில் ஆர்ப்பாட்டமே இருக்கும். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாருன்னு சொன்னா அது நம்முடைய வாழ்க்கையில இருந்து மகிழ்ச்சியான நாட்களா இருக்கும். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சோர்வுகள், எத்தனை தோல்விகள், எத்தனை ஏமாற்றங்கள் இருந்தாலும் அவர் நம்மோடு கூட இருப்பாருன்னு சொன்னா நம்மிடத்துல இருந்து வருகிறது எப்படிதான் வருமா, அன்பதான் இருக்கும். நம்மை நிந்திக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம், நம்மளை தூஷிக்கிறவர்களுக்காக என்ன செய்வோம், பொறுமையோடு அதை தாங்கிக் கொள்வோம். இதெல்லாம் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற குணாதிசயம். அன்று தாவீது அதை என்ன வாழ்க்கையில நிரூபித்து காட்டினாங்க. இப்ப நீங்களும் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லியிருக்கீங்க, நானும் சொல்றேன். நம்முடைய வாழ்க்கையில அதை பிரதிபலிக்க தேவ ஒத்தாசை நாடுவோமா, ஜெபம் செய்வோம். ஆவியானவரை கொண்டு எங்களை சகல சத்தியத்திலும் நடத்துகிறவரே, இன்னொரு புதிய நாளையும் எங்களுக்கு கூட்டி கொடுத்தவரே, உண்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நாங்கள் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம் என்று நீர் சொன்ன காரியத்தை எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் பாவிகளா இருக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள், தவறுகள், தப்பிதங்கள் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் கூட மன்னித்து சுவாமி உடைய ராஜ்யம் வருவது எங்களை நிறுத்தினுடைய பாதத்துல கெஞ்சி நிற்கிறோம். எங்களுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறவரே, எங்களுடைய பாவங்களை மன்னித்து உடைய நித்திய ராஜ்யத்திற்கு எங்களை அழைத்து செல்வதற்கான வழியை ஏற்படுத்தினவரே, எங்கள் இரட்சகரே, எங்கள் மீட்பரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட கூட உடைய கரம் இருக்கட்டும். அவருடைய குறைபாடுகள் எல்லாம் நீக்கி போடுங்க. அன்பில் குறைவுள்ளவர்களாக இருப்போம் சொன்னா உடைய அன்பை நினைத்தவர்களாக நாங்களே எங்களை புதுப்பித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க, கிருபையாயிருங்க. இயேசு வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரேவதி.